ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் கேமரா பைவோட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட எஃபெக்டிவ்னஸ் நமக்கு புரியும். சப்போஸ் இது புரியாமல் பிளைண்டாக நம்ம இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆக்சுவல் பெனிஃபிட்டை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இந்த செக்ஷனில் கேமரா பைவோட்டை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். பைவோட்ஸ் போயிட்டு இந்த பைவோட்ஸ்லேயே வந்து உங்கள் கேமராலான்னு இருக்கும். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியம் ஒன்றே ஒன்று தான். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. S3 அண்ட் S6 தான். ஓகேங்களா? இது ரெண்டு தான். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சார். இதையுமே நான் என்ன சொல்றேன்னா பிளைண்டாக நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ போனாலும் இதில் போய் அடிக்கும் அப்படின்னு நினைக்காம நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மார்க்கெட் இப்படி கீழே வருது, கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகுது அப்படின்னும் போது ரெண்டு விஷயம் நடக்கும். இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல வருது மார்க்கெட்டு. யூஸ்வலாக இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து R3, இது S3 சார். யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா R3 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ட்ரி பாயிண்ட் சார். இது உள்ள வந்தது அப்படின்னாவோ இல்லைன்னா இப்படி மேலே போயிட்டு இதில் டச் ஆகுது, டச் ஆகிட்டு இங்கே ஒரு கேண்டில் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னாலோ நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகலாம். அதுதான் சொல்லுவாங்க 6. அதே போல் இங்கே கீழே வருது, வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணுது, சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு கேண்டில் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பை என்ட்ரி எடுக்கலாம். பை என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் இது. திரும்ப இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். டவுனுக்கு கேண்டில் சப்போர்ட் கிடைச்சதுன்னா செல்லிங் எடுத்தீங்கன்னா இது உங்களோட டார்கெட். இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து இந்த S3க்கும் R3க்கும் சொல்லுவாங்க. இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இது எந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் இப்படி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட மூவ்மெண்ட். உங்களோட R3யும் ப்ரீவியஸ் டேவோட அந்த சப்போர்ட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்டா? இதோட என்ட்ரி பாயிண்ட்னா இதுதான் நம்மளோட டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட். கரெக்டுங்களா? அதுதான் இந்த டார்கெட். அப்போ செகண்ட் டார்கெட் எங்கே வரும்? ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா தானே வரும். நீங்கள் இது உங்களுக்கு அடுத்த இங்கே நீங்கள் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா இதோட அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அந்த சப்போர்ட் தான் இந்த சப்போர்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் இது வரைக்கும் போகும். இது இதோட ரெசிஸ்டன்ஸ். திரும்ப என்ட்ரி ஆகுறது கீழே வருதுன்னா அந்த ட்ரெண்ட் கன்டினியூ ஆகுதுன்னா என்ன ஆகும்? திரும்ப இதை வந்து பிரேக் பண்ணுமா? பிரேக் பண்ணிட்டு வெளியே போகும். இந்த மூவ்மெண்ட்டை தான் இந்த கேமரா பைவோட்ஸ் மூலமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன சொல்றேன்னா பிளைண்டாக நம்ம போயிட்டு இப்போ யூஸ்வலாக எல்லாருமே சொல்றது வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எடுங்க, மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எடுங்க, கீழே வரும். இதுதான் சொல்றது. அது உள்ள இருக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட இதை பார்க்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா தாராளமா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கேண்டில் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா என்டர் ஆகலாம். அதே போல இந்த இடத்துல ஒரு கேண்டில் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா என்டர் ஆகலாம். ஓகேங்களா? அதே போல இந்த இடத்துல கேண்டில் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா என்டர் ஆகலாம். இது எல்லாமே இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட நடக்கும். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே பார்க்காம நம்ம பிளைண்டா இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% தப்பு தான் நடக்கும். அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் கேமராவையும் நம்ம கம்பைன் பண்ணி இதை ரன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவே ஒர்க் ஆகும். நம்மளுக்கு 80% 90% சக்ஸஸ்க்கான ரேஷியோ.
இந்த மாதிரி கேமரா பைவோட்ஸை யூஸ் பண்ணும் சார்.